வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஏஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசேல் வீடு. நமக்கு மன்னிவாக்கம் ஜங்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ மன்னிவாக்கத்தில் சண்முகா நகர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரைமான ஒரு லொக்கேஷன் ஆகிப்போச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஜோதி ராமன் அவென்யூ அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சிவசக்தி சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி ஒரு 20 ஃபீட் ரோடு. லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 1520 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஃப்ரண்டேஜ் ஒரு 30 அடி. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 2 பிஹெச்கே. வீடு வந்து 15 வருஷத்துக்கிட்ட இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,00,000 கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷன் மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட்டு என்கொயரி பண்ணி பார்க்கலாம், சண்முகா நகர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சண்முகா நகர்ன்ற போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு காலேஜ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பைலே வந்துடும். ஏன்னா இந்த வீட்டான வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் ஸ்ரீ நடேசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நாராயணா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அதே போல் பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமும் நிறையா இருக்குது. கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு 2 கிலோமீட்ரு, மண்டலூர் ஜூக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்னா 2 கிலோமீட்ரு. ஸோ நம்ம மன்னிவாக்கம் ஜங்ஷனுக்கு போகணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்ரு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே 24 ஹவர்ஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீடு நம்ம கொடுத்துருக்காங்க. வீட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ளோர் மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான். மன்னிவாக்கம் பார்த்தோன்னா ஃப்ளட்டு வருமா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்ப்பு நீங்கள் யோசிக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ளட்டு வந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஃபுட்டு தண்ணி நிற்காது. அதே போல் பார்த்தோன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹைட் தாங்க கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தோன்னா இதை புரியலாம் சொல்ல முடியாது. எல்லா சைடும் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நம்ம வந்து ரெடி டு ஆக்குபையில் இது இருக்குது. ஸோ இந்த வீடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக யோசிக்காமல் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு ரொம்ப பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம வந்து கிளைம் கட்ட சொல்லுவேன், இது இந்த கண்டிஷன் தான் அந்த கண்டிஷன் தான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷன் நான் சொல்கிறேன். இந்த பட்ஜெட்டில் இந்த லொக்கேஷனை பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாதீங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது மன்னிவாக்கத்தில் சண்முக நகரில் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி நாங்கள் ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா இருக்கட்டும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். அப்ரூவ்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 ஃபீட் ரோடு போய்ட்டு இது அந்த வீட்டோட அப்படியே நின்றோம். நம்ம ரிட்டன் தான் வரணும். இதுக்கு கார் பார்க்கிங் இல்லை. கார் வந்து நம்ம வெளியே நிற்காட்டணும். ஒரு வேளை தேவைப்படுதுன்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நாம் இந்த உள்ள என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த என்ட்ரன்ஸை நாம் கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கலாம். நம்ம உள்ளே தள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் கூட வச்சுக்கலாம். கார் பார்க்கிங் அங்கே பக்கம் பண்ணிக்கலாம். இல்லை இந்த காம்பவுண்டை வந்து ஒரு சைடாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடில் நம்ம கார் பார்க்கிங் இந்த பக்கம் விட்டுக்கலாம். ஒரு சைடில் காம்பவுண்ட் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. கிளியர் டைட்டில். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். பதில் கற்றுட்ருக்கேன். உண்மையாக கொடுங்க. நன்றி.